வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நீங்க சிங்கிள் புக் படிச்சு பாஸ் பண்ணணுமா இல்ல நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய புத்தகங்கள் படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிற மாதிரி நீங்க ஃபெயில் ஆகணுமா? இந்த ரெண்டே டிஃபரன்ஸ் தான். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு 100% நம்பிக்கை வந்துடும் சிங்கிள் புக் படிச்சு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாஸ் பண்ண முடியும். 95% கேள்விகள் ஸ்கூல் புக்ல இருந்து தான் வருது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ்ல உள்ள அனைத்து மாணவர்களும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா 95% மக்கள்கிட்ட என்ன இருக்கு? ஸ்கூல் புத்தகங்கள் இருக்கு. இருந்தாலும் 5% மாணவர்கள் மட்டுமே தான் அதுல பாஸ் பண்றாங்க. அப்படின்னா அதுல என்ன சார் தப்பு நடக்குது, இல்ல அதுல என்னத்த ஸ்டூடெண்ட்ஸ் விடுறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 5 வருடத்துல 20 புக்குகள் இருக்குன்னு வச்சுப்போம். ரைட்டா? தோராயமாக 3 டேம் இருக்குது. அப்ப 30 புத்தகங்கள்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 30 புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. 11ஆம் 12ஆம் வகுப்புல ஒரு வருஷத்துக்கு 14 புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப 28 புத்தகங்கள், டோட்டலா 58 புத்தகங்கள். சரி, புத்தகங்கள் 95% ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா 5% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்றாங்க. அப்படின்னா எங்க சார் தப்பு நடக்குது, எதை சார் விடுறாங்க? அப்படின்னா 58 புத்தகங்கள்ல இருந்து சில மாணவர்களால எதை செய்ய முடியலன்னா சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியல. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ரிவிஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு போதுமான நேரம் இல்லை. 3வது பாயிண்ட், டெஸ்ட் இருக்கிற தலைப்பை எந்த புத்தகத்தில இருந்து எடுத்து படிப்பது அப்படிங்கிற குழப்பம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி நீங்க எல்லாத்தையுமே நினைவு வைத்து எழுத வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த 4 பாயிண்டையும் செய்ய முடியாத காரணத்தினாலதான் நிறைய புத்தகங்கள் படித்தும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. நீங்க சிங்கிள் புக்க படிச்சும் பாஸ் பண்றீங்க. நம்மளுடைய வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச்ல என்ன சார் பண்றோம்? ஒரு நாளைக்கு உள்ள தலைப்பு உங்கள்கிட்ட கொடுத்துறோம். இது ஜிகே ஜியோகிராபி தலைப்பு. ரைட்டா? வேர் டு ஸ்டடில என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இந்த ஒரு தலைப்புக்கான நோட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தொகுத்து என்ன கொடுத்துருவோம்? ஒரே PDF ஆக கொடுத்துருவோம். ரைட் சார், அதற்கு சாம்பிள் இருக்கா? டே 1க்கான நோட்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? ஜிஎஸ் அப்படிங்கிற தலைப்புல ஜியோகிராபி சம்பந்தமான தலைப்பு, புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள். ரைட், நம்மளுடைய டெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்? புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப டே 1க்கான நம்மளுடைய மெட்டீரியல்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைப்புல எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருவோம். ரைட்டா? 11 கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? நம்ம இதுலயும் செக் பண்ணிடலாம். எத்தனை இருக்கு? 9 இருக்கு. ரைட், இதுல முக்கியமான தலைப்புகளை எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இது இல்லாம ஏதோ ஒரு லெசன்ல ஒரு பக்கங்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு அப்படின்னாலும் என்ன பண்ணிடுறோம்? அதை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துடுறோம். அப்ப 175 பக்கங்கள் பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல என்ன இருக்கு? 175 பக்கங்கள் படிக்கணும் இந்த ஒரு தலைப்புக்கு. அப்ப நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் 40 பக்கத்துல முடிஞ்சிடும். வெறும் 40 பக்கம் என்றாலும் அந்த ஒரு தலைப்புல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த புத்தகத்துல எங்கெல்லாம் அந்த தலைப்பு இருக்கோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துட போறோம். அப்ப 95% மாணவர்கள்ட்ட பள்ளிப்பாட புத்தகங்கள் இருந்தாலும் அவர்களால் ஏன் வெற்றி அடைய முடியவில்லை அப்படிங்கிற காரணத்தை உங்கள்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். 1, சிலபஸ் கம்ப்ளீஷனை பண்ண முடியல. அப்ப நம்மளுடைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு தலைப்புல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டையும் படிக்கிறதுனால சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிருது. அப்ப இதுக்கு என்ன சொல்லிடுறோம்? நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். 2வது என்ன? ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் 6வது புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி படிக்க வேண்டியது இருக்கு, 12ஆம் புத்தகத்தை ஒரு வாட்டி எடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப எனக்கு நேர விரயம் ஏற்படுகிறது. இது நம்மளுடைய 2வது பாயிண்ட். அப்ப நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நம்மளுடைய நோட்ஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து தகவலும் ஒரே PDFல இருக்கிறதுனால நீங்க ரிவிஷனுக்கு வேற வேற புக்கை எடுத்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ரைட், 3வது பாயிண்ட் என்ன சார்?
டெஸ்ட் அன்னைக்கு எந்தெந்த தலைப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் சொல்றீங்க? நம்மளுடைய டே வைஸ் ஸ்டோன்ஸ்ல டெஸ்டுக்கு உள்ள கண்டென்ட்ல அந்த ஒரு தலைப்புக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய எளிமையா இருக்கு. அப்ப ஜூன் 9 அன்னைக்கு உங்களால ரீகால் பண்ண முடியும், உங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய மாணவர்கள் என்ன சொல்லி இருக்காங்க நம்மளுடைய நோட்ஸ பத்தி அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு சார், அனைத்து தகவலும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரியலி சூப்பர் மெட்டீரியல் சார், குட் மெட்டீரியல் சார் அப்படின்னு நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இது. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, மத்த மாணவர்கள் நிறைய புக் படிச்சு என்ன பண்றாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. அதற்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ஒரு தலைப்பை அனைத்து தகவலையும் ஒரே பிடிஎஃப்ல பார்க்க போறீங்க. அப்ப ஒரே புத்தகத்துல நீங்க படிக்க போறீங்க. அப்ப நீங்க வெற்றியாளரா மாற்றுவதை யாராலையும் தடுக்க முடியாது. மேற்கொண்டு நம்மளுடைய டெஸ்ட் எப்படி சார் இருக்கும்? நோட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, ஒரு மாணவரோட ரிவ்யூவையும் கொடுத்தோம். இன்னொரு மாணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபுல்லி நீட் அண்ட் கிளியர் நோட்ஸ் சார் உங்களுடையது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டெஸ்ட் எப்படி சார் இருக்கும்? 75 நாள் டெஸ்ட். நம்மளுடைய டெஸ்ட் ஃபுல்லா குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி தரத்திலான கேள்விகள் எப்படி இருக்குமோ அதே தரத்திலான கேள்விகளுக்கு என்ன பண்றோம், மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அந்த பயிற்சியின் மூலமாக மாணவர்களுக்கு என்ன மனநிலை சார் வரும் அப்படின்னா, 50 டெஸ்ட் எழுதும் போதே குரூப் 4ல என்னால பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்குது சார், பயமே எனக்கு அறவே இல்லை அப்படின்னு ஒரு மாணவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்கள் உழைப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எது வேண்டுமோ தேர்வு நோக்குல அனைத்து தகவலும் எங்க இருக்கு அப்படின்னா வெற்றி பாதை பேட்ச்ல இருக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா 100% அறிவியல் முறையிலான பயிற்சியை மக்களுக்கு வழங்குவதுதான். ரைட், அதனாலதான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி உங்களை பத்தி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட சொல்லியிருக்கேன் சார், குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுடைய குட் குவாலிட்டியான டெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், உங்களுடைய இலக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெறுவது அப்படின்னா நீங்க வேற எதற்காகவும் குழம்ப வேணாம். 95% மாணவர்கள் தேர்வில் ஏன் தேர்ச்சி அடைய முடியவில்லை அப்படின்னா, ஏதோ ஒண்ணுத்த அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒண்ணுத்த அவங்க தவறுதலா செய்யறாங்க. மேற்கொண்டு இந்த 4 பாயிண்டையும் தெளிவாக செய்ய வேண்டியது இருக்கு. அதற்கு ஒரே தீர்வாக நம்ம கொடுப்பது என்ன அப்படின்னா, அனைத்து தகவலும் ஒரே இடத்தில் அப்படிங்கிற ஒரு முழக்கம் தான் நம்ம எடுக்கக்கூடியது. 75 நாள் பிளான்ல என்ன சார் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, முதல் 33 நாட்கள்ல 130 கேள்விகளுக்கான பயிற்சி, அடுத்து ஒரு 19 நாட்கள்ல 35 கேள்விகளுக்கான பயிற்சி. மேக்ஸ் அப்படிங்கிற கணிதத்திற்கு மொத்தம் 14 நாள் நம்ம எடுத்துக்கிறோம். 25 வினாக்களை சரியாக சொல்வதற்கான பயிற்சி. மற்றும் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மேக்சிமம் மாணவர்கள் படிப்பதே இல்லை, அதற்கு 10 நாட்கள் ஒதுக்குகிறோம். அதுல 10 கேள்விகள் குறையாமல் வருகிறது. அந்த 10 கேள்விக்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. அப்ப 75 நாள்ல என்ன சார் பண்ணிடுவோம் அப்படின்னா 200 கேள்விகளுக்கான பயிற்சி உங்களுக்கு கொடுக்கணும். ஜிகேவையும் முடிச்சிருவீங்க, ஜெனரல் தமிழையும் அதெல்லாம் முடிச்சிருவீங்க. அடுத்து 2 மாத கால அளவு நம்ம என்னதான் பண்ண போறோம், ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போறோம். ஒரு முறை இருமுறை இல்ல 5 தடவை நம்ம ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுத போறோம். அப்ப குரூப் 4 எக்ஸாம் நடக்கக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி ஒரு வேளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாள் ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்பில் ஒரு தேர்வு, அனைத்து தகவலும் ஒரே இடத்தில் ஒரு புத்தகத்தால் உங்களால் டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெற்றி கொள்ள முடியும். Wish you all the best. Thank you to all.